நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூறுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் குறித்த காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் யோபு சொல்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறார். அதுக்கு முந்தைய பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, இடதுபுறத்தில் 9ஆம் வசனம், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் திரும்பி பார்க்கிறேன், இடதுபுறத்தில் பார்க்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. வலதுபுறத்தில் பார்க்கிறேன், ஆனாலும் எனக்கு தெரியல. ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிகிறார். அல்லேலூயா. அப்போது என்னுடைய காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்போது சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நம்மை கண்டுகொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் நிலைகளிலே எந்த நிலைகளில் இருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மோடு என்று வேதம் சொல்கிறது. அப்போது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். அப்போ நாம் ஆண்டவரை நெருங்கி வரும் பொழுதுதான் நாம் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும். ஆகவே இதில் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக அவர் என்ன குறித்திருக்கிறார், என்ன என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானித்திருக்கிறார். சில வேளைகளில் நாம் ஒரு காரியத்தில் தீர்மானித்திருப்போம், என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி தீர்மானித்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய படிப்பின் உயரம் எவ்வளவுதான், என் வேலையின் வருமானங்கள் இவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே யோபு சொல்லும் பொழுது கூட அவன் வாழ்க்கையில் சாத்தானால் சோதிக்கப்பட்ட ஒரு நாட்களில் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த யோபுவின் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பெரும் கஷ்டம் பட்ட ஒரு மனிதன் என்றால் இந்த யோபு மாத்திரமே. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் அவன் வந்தான் என்று சொல்லும் பொழுது, சாத்தானே போய் ஆண்டவரிடத்தில் பர்மிஷன் வாங்குறான். ஐயா, நீர் என்ன பண்ணுகிறீங்க? யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீங்க, அவனை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அதனால தான் என்ன பண்ணுறான், அவன் உண்மை நம்புகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ எதனா எடுத்துக்கோ, ஆனால் அவன் ஜீவன் மேலே கை வைக்காத. அப்போ அவன் ஏன் கிட்ட எப்பொழுதும் உத்தமனாக இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரிடத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், உறுதியான நம்பிக்கையோடு பக்தி உள்ளவனாக அவன் இருக்கிறான். ஆகவே தான் அவர் என்ன பண்ணுகிறார், அனுமதி கொடுக்கிறார். சாத்தான் என்ன பண்ணுகிறான், அவருடைய பிள்ளைகளை அழிக்கிறான். அவனுக்கு இருந்த திரளான செல்வங்களை எல்லாம் அழித்து கொண்டே வருகிறான். எப்படி ஒரு கரையான் எப்படி ஒரு மரத்தை அரித்து கொண்டு வருகிறதோ அதுபோல் அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன பண்ணுகிறான், அழித்து வருகிறான். அப்போ யோபுவை சுற்றிலும் ஒரு வேலி என்ன பண்ணுகிறது,
இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் வேலியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிரசன்னம் என்ற ஒரு வேலி, தேவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் கூட இந்த யோபு என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு குறித்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறது? பல தேவைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நாம் ஒரு காரியத்தில் நினைவு கூறும், நம்முடைய அறிவின், நம்முடைய இந்த உலகத்துக்கேற்றபடி நாம் சிந்தித்திருப்போம். ஆனால் என் தேவன் பரம ஞானி, அல்லேலூயா, பரம சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, திரளான நன்மைகள் உண்டு. அல்லேலூயா, அவர் நடத்துகிற பாதைகள் அதிசயமாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்னை நடத்துங்க, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்களேன். என் கரத்தை பிடிச்சி நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க. என் வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது, என் ஊழியத்தில் தேவைகள் இருக்கிறது, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க சுவாமி என்று சொல்லி அவரிடத்தில் அவரை வரவேற்று அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாக நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவீங்க, 2 நாள் ஜெபம் பண்ணுவீங்க. சில காலங்கள் பார்க்கும் பொழுது நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் எப்பொழுது அது கிடைச்சி அது எப்பொழுது தீர்ந்ததென்றே தெரியாத அளவுக்கு கர்த்தர் காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக அவன் நிற்கிறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, இராணுவத்தார் பயப்படுறாங்க. பெலிஸ்திய ராஜாவாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் பயந்துகிட்டு இருக்கான். பெலிஸ்திய ராஜா கூட முன் வரலை. ஆனால் கோலியாத் என்ன பண்ணுகிறான்? கோலியாத் என்ற மிகப்பெரிய ராட்சத அரக்கன் அவன் நின்று கொண்டு மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், இராணுவத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அதே வேளையில் ஒரே ஒரு சின்ன தாவீது என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இவன் தாவீதுக்கு என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே அவன் கடந்து செல்கிறான். ஆனால் பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்தோ இவனை அற்பமாய் பார்த்து, ஏளனமாய் பார்த்து அவனிடத்தில் வருகிறான். ஆனால் இந்த சிறியவனாகிய தாவீதுக்குள்ளாக இந்த கோலியாத்தை விட பெரிய ஒரு தேவன் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற பெரிய ஒரு தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக அதை மாற்ற முடியும். எப்பேற்படிய பெரிய சாத்தானால பயமுறுத்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஓடு என்று சொன்னால் அது ஓடிரும். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு முன்பாக சாத்தானால் நிற்க முடியலை. அல்லேலூயா. அவர் போய் ஒரு கரையில் போய் இறங்குகிறார். கடற்கரைக்கு அக்கறைக்கு போய் என்ன பண்ணுகிறார்? இறங்குகிறார். காலை கடற்கரையில் வச்சது தான். அங்கிருந்து என்ன பண்ணுகிறாங்க? லேகியோன்ன்ற பிசாசு, கல்லறையில் கட்டி வைக்கிற எல்லா பிசாசு பிடித்த மனிதர்கள்லாம் வந்து, ஐயா நீங்கள் எங்களை விட்டு போயிருங்க, எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்துடுங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறது? கூக்குரல் இடுது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ எப்பேற்பட்ட ஒரு தேவன்! அப்போ அந்த இயேசு எல்லாரையும் விடுவிக்க வருகிறார். அப்போ பாருங்க, சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவரோ அவைகளில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கவும் வாழ்வளிக்கவும் வந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். சூனிய கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எரிந்து போகட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த இல்லத்தை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறேன்.
தேங்க்யூ லார்ட். உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்த காரியம் சூனியம் அல்ல, அதிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ள உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இயேசுவுக்குள்ளாக ஒரு அளவற்ற ஒரு அன்பு இருந்தது, அதே நேரத்தில் ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இதை விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசுவின் வல்லமை நிரம்பும். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால போ என்றால் போகும். ஹல்லேலூயா. பெரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே சாத்தான் கட்டி வைக்கிற அந்த கட்டிலிருந்து விடுவிக்க இயேசுவின் வார்த்தை மாத்திரமே, இயேசுவின் நாமம் மாத்திரமே முடியும். அதில் இருக்கிற வல்லமை போல வேற எந்த காரியத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். ஆகவே தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அத்தனை பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக நாம் கடந்து வருகிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஓ பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓ இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் உங்கள் வீட்டின் அறை முழுவதுமாக தேவ பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தை குலைக்கிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும், விலகி போகட்டும். அந்த குடும்பத்தை அணுகக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுடைய வீடு. பரிசுத்த ஆவியான ஒரு அசைவாடுகிற இல்லம். ஹல்லேலூயா. எல்லா குறைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் குறித்த அந்த ஆசீர்வாதம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தோடே பாருங்க, இந்த நிகழ்ச்சியில் தேவன் அப்படியே அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் வார்த்தையை கேட்கிற வேளையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஓ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யோபுவின் வாழ்க்கை அப்படியே அல்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவன் சோதிக்கப்பட்டது உண்மைதான். அவன் சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். இன்றைக்கு இருக்கிற சோதனைகளை பார்த்து, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மை சோதித்த பின் ஹல்லேலூயா நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இதிலிருந்து சுகம் பெறுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றிய தீருவார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பாருங்க, அதே யோபு அதே நிலையில் இல்லை. எல்லா சகோதரர்கள் அவனை என்ன பண்ணுகிறாங்க? வெறுக்கிறாங்க. அவனை பார்க்கும் பொழுது அவன் விரும்பத்தக்க ரூபம் அவனுக்கு இல்லை. அவங்க ஒரு ரொம்ப வேதனையில் இருக்கிற மனுஷர்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளோ வேதனையிலும் உயிரோடு இருக்கணுமா? கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை? அப்படி நினைக்கல. ஆனால் யோபுவை சுற்றிலும் அவங்க மனைவி அப்படி தான் நினச்சாங்க, அவன் நண்பர்கள் அப்படி தான் நினச்சாங்க. இந்த பாடுகளிலும் நீ என்ன பண்ணணும்? உயிரோடு வாழணுமா? அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க மனைவி என்ன பண்ணுகிறாங்க? நீங்கள் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அதே யோபு சொல்லுகிறா, எம்மா நீ அப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோம், அவரிடத்துல தீமையும் பெற வேண்டாமோ? ஆனால் தீமை செய்கிற தேவன் அவர் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, தீமை செய்கிறது சாத்தான் தான் தீமை செய்கிறான், நானும் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் உங்கள் இல்லத்தில் தேவ வல்லமை இறங்குகிறது. உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே யோபுவை, அதே யோபுவின் மனைவியின் மூலமாகவே 10 குமாரர்களை திரும்பவுமாக தந்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை இரட்டிப்பான நன்மைகளால் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே யோபு 42ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க.
ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடுபடுகிற நமக்கு ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நான் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கைக்குள்ளாக, அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதே நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் தரத்தை உயர்த்துவார். எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்களே, நான் மாத்திரம் இப்படி இருக்கிறேன்னு, என் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களில் இருப்பவர், அவர்கள் ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை காண செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறேன் அப்பா. அவங்க வாழ்க்கையின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இன்னும் நான் முயற்சி எடுக்கிறேன், முடியவில்லையே என்று சொல்லி சில காரியங்கள் எழும்ப முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்ன ஆண்டவரே யோபுவின் வார்த்தையை போல உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுங்க சுவாமி. நீர் நினைத்தது அவங்க வாழ்க்கையில் நடைபெறட்டும் அப்பா. நீர் நினைத்த காரியங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடைபெறட்டும் அப்பா. நீர் நினைத்தது வாழ்வு ஆண்டவரே, நீர் நினைத்தது ஆசீர்வாதங்கள் அப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவான சமாதானம், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு அளவற்ற சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. மகிழ்ச்சியினால் இடை கட்டுங்க. எல்லா பிலி சூனிய கட்டுகள், எல்லா சத்துரு கொண்டு வருகிற கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரிகள் அந்த குடும்பத்தை விட்டு, அந்த மனிதர்களை விட்டு விலகி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஓ ரிகபாலா ரஷகா மாமா மாமா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தகப்பனே, ஒரு விடுதலை உண்டானதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அநேக பிள்ளைகளை சாட்சியாக எழுப்பித்தாரும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.